அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானும் என் நண்பர்களும் தைவான் நாட்டில் இருக்க ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய்ச்சங்கிலிருந்து சுமார் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும். கிராமத்துக்கு போகிற வழியில் அழகழகான மரங்கள், ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு கிராமத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த கிராம மக்கள் ரொம்ப பழமையான கிராமம் அப்படின்ட்டு தைவானில் சொல்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைகள், ஆறுகள் ரொம்ப அதிகமாக இருந்தன. பாக்கு மரங்களும் ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப நிறையா இருந்துச்சு. மலைக்கு அடிவாரத்திலே பெரிய பெரிய கத்திரிக்காய் இது நிறையா இருந்துச்சு. இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க அந்த காலங்களில் விலங்குகளை வேட்டையாடி அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே எடுத்துக்கிட்டாங்களாம். அதை இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படி இல்லையா அப்படின்றது நம்ம கிராமத்துக்குள்ளே உள்ளே போனால் தான் தெரியும். உங்களை மாதிரியே நானும் அந்த கிராம மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். மலைக்கு அடியிலே அவங்களே அவங்களுக்கு தேவையான விவசாயங்களை அவங்க ரெடி பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கிராமத்துக்கு உள்ளே போக போகிறோம். இந்த கிராமத்துக்கு உள்ளே என்ட்ரான உடனேயே சைடில் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பன்றிகளோட முகங்கள் பொறித்த சிலைகள் நிறையா இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு கொஞ்ச தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போகும்போது எங்களுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியங்கள் காத்திருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த காலங்களில் வேட்டையாடி தான் தங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்றதை சொன்னோம். இதை சிலை வடிவிலேயே அந்த கிராமத்தில் என்ட்ராகும் போதே வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பன்றிகளை வேட்டையாடி தோளில் தூக்கிட்டு வராங்க, எந்த மாதிரி ஆயுதங்கள் அவங்க வச்சுருக்காங்க, அந்த இது உங்களுக்கு பார்த்தா கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் பன்றியை வேட்டையாடி அவர் தலை மேலே வச்சு தூக்கிட்டு வராரு. இன்னொருத்தர் ஈட்டி அம்புகளோட வச்சு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கிராமத்துக்கு உள்ளே நுழைஞ்சோன்னையே பார்த்தா ஒரு வண்டியில் காய்கறிகள் விற்றுட்டு போனாங்க. இது நம்ம ஊரில் இருக்க கிராமங்கள் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா பழங்கள், காய்கறிகள் எல்லாமே இந்த காலங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இந்த கிராமத்துக்கு நுழைஞ்சோன்னே இது எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வண்டியில் வச்சு காய்கறிகளை எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிராமத்துக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. இந்த சைடில் அவங்களோட சுவர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களோட எல்லா பாரம்பரியமான நடனம் எல்லாத்தையுமே சுவரில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க, சித்திரமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம். இங்கனுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு கடை இருந்துச்சு. இந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாயங்கால நேரத்தில், அதாவது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டு உணவை சுட்டு அதை தான் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இது ஹாட் டாக் அப்படின்ற ஒரு உணவு. இந்த மாதிரி மக்கள்லாம் அவங்களாம் ஒன்று கூடி அவங்களுக்கு தேவையான உணவை சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உணவை சாப்பிட்றாங்க. மலை மேலே இருந்து பார்க்கும்போது இந்த கிராமம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு ஒன்று இருந்துச்சு. இந்த கிராமத்தை பாருங்கள், இதோட முக்கியமான விவசாயம் பாக்கு, இந்த மாதிரி கத்திரிக்காய், ட்ராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிராமம் பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிராமத்து வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது தைவான்லேயே உள்ள ஒரு 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 அழகான ஒரு மலை கிராமம். நம்ம போகும்போதே இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட நடனம் அது எல்லாமே இந்த இதில் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கடைகள் போட்டு அந்த மலையில் கிடைக்கிற பொருட்களை விற்று அவங்க வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தைவான் மக்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை சேரும். இதோட முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.